இன்னைக்கு 2 முக்கியமான ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக். ஸோ ஏன் பார்க்க போகிறோம்னா, இவங்களுக்கு மெயினாக கேன்சர் ட்ரக் செய்யறதுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. பெரியனா ரொம்ப பெரிய ஆர்டர். ஸோ அந்த காரணத்தால் நீங்களே பார்க்கலாம், ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம்ன்றது கீழே க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வாங்கும்போதே கேப் அப் ஓப்பனிங் தாங்க. அது மட்டும் இல்லாமல் 52 வீக்கு வேறு பிரேக் அவுட் அடிச்சிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்டர் வாங்கி குவிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்தால் இந்த ஸ்டாக்கை போய் நீங்கள் வாங்கலாம். ஸோ கரெக்ஷன்ன்றது மேபி 2000 வரைக்கும் தொட்டுட்டு அகெயின் 2300 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதோட நியூஸ் வேணும்னா இந்த ஸ்டாக் நேமை போட்டுட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், வரும் க்ளீனாக. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட் வந்து 14 ஆகஸ்ட் அப்போ வரப்போகுது. ஸோ ரிசல்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இது ஆர்டரும் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பேரலாக பார்க்கும்போது கம்பெனி சைடு மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது இன்வெஸ்டர் சைடும் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது இந்த ஸ்டாக்கை வாங்கி குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆனந்த் ரெட்டி. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்த காரணத்தால் பயங்கரமான வால்யூமில் பையிங் நடந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் ஒரு சின்ன கரெக்ஷன் மேபி எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரிசல்ட் அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக அவங்க வந்து கொடுத்ததால இன்றைக்கே வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங்கில் தான் இதை வந்து இது பண்ணாங்க. ஸோ 2300 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்களும் பார்த்தா தெரியும். ஸோ 1 இயருக்கு பார்க்கும்போது இதுதான் இருக்கிறதுலே பெரிய வால்யூமாக இருக்குது. அகைன் இங்கே வந்து பிரேக் அவுட் எடுத்ததுன்னா 52 வீக் பிரேக் அவுட்டாகவும் மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ப்ராபபிலிட்டி ரிசல்ட் வைஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கிறதால மூவ்மெண்ட் எடுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த 2 ஸ்டாக்கை தான் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்குமே ஸ்டாக் ரிவ்யூஸ் மட்டும்தான் பண்ணுவோம். இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கன்னு எந்த சஜஷனும் நான் கொடுக்கறதில்ல. ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸும் கிடையாது. என்ன மணியாக இருந்தாலும் உங்களோட மணி ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்களே பாருங்கள். எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே 1க்கு 2 தடவை உங்கள் நாலேஜை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி பெட்டர் ஐடியா. ஓகே.